எல்லாருக்கும் வணக்கங்க. ஸோ இந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது சிங்கப்பூரில் 2 நாள் தங்கி எப்படி ஒரு 5000 ருபீஸ்க்கு நீங்கள் சுற்றி பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி. ஸோ அந்த வீடியோ பற்றி நீங்கள் நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தீங்க. ஸோ அது ரிலேட்டடான கேள்வியை நான் வந்து 3 டைப் ஆஃப் கேள்வியாக பிரிச்சிருக்கேன். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த 3 கொஷின்ஸ் என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளைட் டிக்கெட் எப்படி புக் பண்ணுறது, செகண்ட் வந்து விசா எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது, அதுக்கு என்னென்ன ரெக்குவயர்மெண்ட்ஸ், அதே மாதிரி தேர்ட் கொஸ்டின் என்னென்னா 5000 ருபீஸ்க்குள்ளே ஃப்ரீயான இடங்களை மட்டும்தான் சுற்றி பார்க்க முடியும். பரவாயில்ல, என்னால் நான் கொஞ்சம் செலவு பண்ணி நான் வந்து இன்னும் மற்ற பிளேசஸை சுற்றி பார்க்க ஆசைப்பட்றேன். ஸோ என்னென்ன பிளேசஸ் அப்படிங்கிறத சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ மூணாவதாக நான் என்ன சொல்ல போகிறேன்னா, சிங்கப்பூரில் சுற்றி பார்க்குறதுக்கு நம்ம காசு பே பண்ணி என்னென்ன இடங்கள்லாம் இருக்குது, என்னென்ன மாதிரி பாசஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தாங்க. ஸோ இந்த 3 கொஷின்ஸையும் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃப்ளைட் டிக்கெட் எப்படி புக் பண்ணுறது அப்படின்ட்டு தாங்க. நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணியே ஆகணும். என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் எந்த கண்ட்ரி போகிறதா இருந்தாலும் அந்த கண்ட்ரியில் எப்போ நம்ம போகலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு இது இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் இந்தியா வர்றீங்க வெளியிலேருந்து எங்கேயாச்சும் அப்படின்னா, இந்தியாவுக்கு வரும்போது இந்தியாவில் என்னென்ன ஃபெஸ்டிவல்ஸ் இருக்குது, ஏன்னா ஃபெஸ்டிவல் டைமில் ரொம்ப கூட்டமாக இருக்கும். என்னதான் உங்களுக்கு அந்த ஃபெஸ்டிவல்ஸ் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும் அந்த டைமில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணவே முடியாது. தேவையில்லாமல் வந்து கூட்டத்தில் மாட்டின மாதிரி ஆகிடும். ஸோ அதே மாதிரி சிங்கப்பூரில் ஒரு சில நாளில் இருக்குது ஃபெஸ்டிவல்ஸ் என்னென்னைக்கு வருது, அதே மாதிரி ஸ்கூல் ஹாலிடேஸ் எப்பப்போ வருது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் முன்னாடியே நோட் பண்ணிக்கணும். இதை வந்து நீங்கள் சிங்கப்பூர் கேலண்டரை பற்றி நீங்கள் போட்டு பார்த்தாலே கூகுள்லேயே வரும். சிங்கப்பூர் ஃபெஸ்டிவல்ஸ் என்னென்ன, சிங்கப்பூர் பப்ளிக் ஹாலிடேஸ் எப்பப்போ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைமில் நீங்கள் எப்போவுமே சிங்கப்பூருக்கு நீங்கள் வரக்கூடாது. ஏன்னா எல்லாமே எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஃப்ளைட் டிக்கெட்லேருந்து நீங்கள் உள்ளே வர்றீங்க அப்படின்னா அந்த டைமில், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ February 6 பார்த்தீங்க அப்படின்னா சைனீஸ் நியூ இயர் வருது. அந்த டைமில் சிங்கப்பூருக்கு நீங்கள் தெரியாதனமாக வந்துட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து உங்களுக்கு கடையே இருக்காது. மோஸ்ட்லி எல்லா கடையும் க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. உங்களால் சரியாக எதுவும் வாங்க முடியாது, சாப்பிட முடியாது, சுற்றி பார்க்குறக்கு எல்லாமே ஆல்மோஸ்ட் க்ளோஸ்டாக தான் இருக்கும். ஸோ உங்களால் எதுவுமே பார்க்க முடியாது. ஸோ இந்த மாதிரி எப்பப்பெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து நீங்கள் இன்டர்நெட்டில் கூகுளில் போட்டு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு அந்த லிஸ்ட் ஆஃப் பப்ளிக் ஹாலிடேஸ் எப்பப்போ அப்படிங்கிறத அது லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்துட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃப்ளைட் டிக்கெட் எந்த மாதிரி புக் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு கிளியர் ட்ரிப் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் நம்ம எப்படி புக் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது கிளியர் ட்ரிப்புக்குள்ளே போகும்போதே நீங்கள் வந்து ரவுண்ட் ட்ரிப்புன்னு போடணும், ஒன் வே போடக்கூடாது. ரவுண்ட் ட்ரிப் போட்டுட்டு உங்களுக்கு என்ன டேட் வேணும் அப்படிங்கிறத போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து 18th மார்ச்லேருந்து 21st மார்ச் வரைக்கும் போடுறேன். ஏன்னா 18th நைட்டு கிளம்பி 19th மார்னிங் இங்கே வந்துட்டு 19, 20 சுற்றி பார்த்துட்டு 21st திரும்பி போகிற மாதிரி. ஸோ அதுக்கு இப்படி நீங்கள் போட்டிங்கனாலே, சர்ச் பண்ணிங்கனாலே நிறைய வரும். ப்ரைஸ் லோ டு ஹை போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இந்த இது புக் பண்ணுறோம். ஏன்னா கீழே ஃப்ளைட் ஐட்னரி பாருங்கள். 18th மார்ச்சு, அதாவது நைட்டு 11 o'clock ஏறி காலையில் 4:40க்கு வரும். அதே மாதிரி 21st மார்ச்சு காலையில் 5:40க்கு கிளம்பி 7:35க்கு இந்தியா போகுது. ஸோ இது வந்து நமக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதனால நம்ம இதை சூஸ் பண்ணிக்கிறோம். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 11,464 ருபீஸ் வருது. இதுலேயே வந்து கூப்பன் கோட்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் இந்த கூப்பன் கோடை வந்து டிக்கெட் புக் பண்ணும்போது நீங்கள் இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஐட்னரி இது வரும். இதில் நீங்கள் பேகேஜ் ஆட் பண்ணிக்கலாம். இன்ஃப்ளைட் மீல் வேணும்னா பண்ணிக்கலாம். சீட் செலக்ட் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்சூரன்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக போடுறது நல்லது. 1 வயசுலேருந்து 70 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க இந்த மாதிரி இன்சூரன்ஸ் நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். வேண்டானாலும் அது உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தாங்க. இப்போ இந்த கூப்பன் கோடு இடத்துல நீங்கள் கூப்பன் கோடு போட்டிங்க அப்படின்னா நமக்கு பார்த்தீங்கன்னா 800 ருபீஸ் நமக்கு ஆஃப் வந்திருக்கு. இது இந்த கிளியர் ட்ரிப்பில் நீங்கள் எக்ஸ்க்ளூசிவாக புக் பண்ணுறதுனால நமக்கு இப்போது இருக்காது. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் எங்கேயாச்சும் போகிறீங்க, அப்போ புக் பண்ணுறீங்கன்னா அப்போது அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போதைக்கு ப்ரைஸ் அதே தான் இருக்கும். இப்போ நீங்கள் இதை டபுள் செக் பண்ணிக்கிறதுக்காக நம்ம இண்டிகோ ஃப்ளைட் தான் வந்து கிளியர் ட்ரிப்பில் புக் பண்ணியிருக்கோம். ஸோ இண்டிகோ ஃப்ளைட்டோட வெப்சைட்குள்ளேயே நீங்கள் போய் பார்க்கலாம். இப்போது நமக்கு கொடுத்த மாதிரி சென்னை டு சிங்கப்பூர் இந்த 18th to 21st மார்ச் நம்ம போடுறோம். இது வந்து ஒரு ஆளுக்கு தாங்க. இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய வரும் ஆப்ஷன்ஸு. அதில் நம்ம
அங்கே என்ன ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணியிருக்கிறோமோ, என்ன ஃப்ளைட் சூஸ் பண்ணியிருக்கிறோமோ அந்த ஃப்ளைட்டை இங்கே சூஸ் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் என்ன வருது அப்படின்னா ஒரே மாதிரி வரணும், இல்லை கொஞ்சம் முன்ன பின்ன வர்றதுனாலும் வரலாம். ஒருவேளை இண்டிகோ ஃப்ளைட்டோட இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக வருது, கிளியர் ட்ரிப்பில் ஜாஸ்தியாக வருதுன்னா நீங்கள் இந்த வெப்சைட்லேயே டிரெக்டாக புக் பண்ணிக்கலாம். இல்லை நமக்கு எங்கே சீப்பாக இருக்கோ அதை பார்த்து நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க. இது வந்து நம்மளோட ப்ரிஃபரன்ஸ் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா விசா ப்ராசஸ். இப்போது ரெண்டாவதாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விசா ப்ராசஸ் பற்றிங்க. இந்த விசா ப்ராசஸில் வந்து நமக்கு முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, நான் சொல்கிறது டூரிஸ்ட் விசா பற்றி மட்டும்தான் சொல்ல போகிறேன். பிஸ்னஸ் விசாவோ இல்லை ஒர்க் விசாவோ பற்றி கிடையவே கிடையாது. இது வந்து பியூர் அண்ட் பியூர் நீங்கள் டூரிஸ்ட்டாக வர்றீங்க சிங்கப்பூருக்கு அப்படின்னா உங்களுக்காக மட்டும்தாங்க. ஸோ இந்த டூரிஸ்ட் விசா நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மெத்தட் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லோக்கல் கான்டாக்ட், அதாவது உங்களோட சொந்தக்காரங்க இல்லை தெரிஞ்சவங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வந்து சிங்கப்பூரில் பிஆராவோ அதாவது பெர்மனெண்ட் ரெசிடெண்ட்டாவோ இல்லை சிட்டிசன்ஸாவோ இருக்காங்க அப்படின்னா அவங்க மூலியமாக நீங்கள் வந்து உங்களுக்கு டூரிஸ்ட் விசா அப்ளை பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1500 rupees தான், அதாவது சிங்கப்பூர் டாலர் 30 தான் ஆகும் அப்ராக்சிமேட்டாக. இது கொஞ்சம் முன்ன பின்ன வரும், அதுக்கு மேலே ஆகாது. ஸோ அவங்கள வச்சு அப்ளை பண்ணும்போது ஒரு சில டீட்டெயில்ஸ் மட்டும் நீங்கள் அவங்களே கேட்பாங்க, அந்த வெப்சைட்லேயே இருக்கும். ஸோ அவங்கள வச்சு அப்ளை பண்ணும்போது ஈஸியாக வாங்கிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு யாரையும் தெரியாது, யாரும் சிட்டிசன்ஸ் இல்லை, பிஆர் தெரிஞ்சவங்க இல்லை அப்படிங்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் இருக்காங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து யாரையும் தெரியாது. அப்படி இருக்கும்போது எங்கள் ஃபேமிலி யாரையாச்சும் கூட்டிகிட்டு வரணும் இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வரணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் சஜஸ்ட் பண்ணுறது செகண்ட் மெத்தட் தான். ஏன்னா சிங்கப்பூரில் இந்த 2 மெத்தடில் தான் நீங்கள் வந்து விசா எடுக்க முடியும். ஒன்று வந்து லோக்கல் கான்டாக்ட், ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜென்ட் மூலமாக அப்ளை பண்ணுறது தாங்க. இது வந்து ஆத்தரைஸ்டு ஏஜென்ட்ஸ்னு ஒரு சிலர் இருப்பாங்க, அவங்க மூலியமாக வந்து நீங்கள் சிங்கப்பூர் கான்சுலேட்டில் அப்ளை பண்ணி வர்றது. ஏஜென்ட்ஸ் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் இல்லை உங்கள் ஏரியாவில் இதுக்குன்ட்டே வந்து ஆத்தரைஸ்டு ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க மூலியமாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அவங்களே வந்து உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணும் அப்படிங்கிறத கேட்பாங்க. நீங்கள் அவங்க கேட்குறத கொடுத்தீங்கன்னா போதும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என் தங்கச்சி வந்தால் அவள் வரும்போது என்னென்ன கேட்டாங்க அப்படின்னா, அவள் சின்ன பொண்ணாக இருக்கிறதுனால இங்கே சிங்கப்பூருக்கு நீங்கள் டூரிஸ்ட்டாக மட்டும்தான் போகிறீங்க, வேலை வாங்குறக்கோ இல்லை வேலை தேடுறக்கோ போகல அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன லெட்டர் கேட்டாங்க அவங்க அம்மா அப்பா கிட்டேருந்து. ஆனால் வந்து என் ஹஸ்பண்டோட ஃபேமிலி வரும்போது அவங்கக்கிட்ட இதெல்லாம் கேட்கல. ஏன்னா அவங்க வயசானவங்க, அவங்கக்கிட்ட வந்து இங்கே ஒர்க் பண்ணுறக்கு வர்றீங்களா அப்படின்னு கேட்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் ரெக்குவயர்மெண்ட்ஸ் ஒரு சிலருக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணும் வேண்டாங்கிறத வந்து அந்த ஆத்தரைஸ்டு ஏஜென்ட்டே வந்து சொல்லுவாங்க. ஸோ அவங்க சொல்கிறதப்படி நீங்கள் கேட்டிங்கன்னா போதும். இப்போது என் தங்கச்சிக்கு வந்து 3500 rupees வாங்கினாங்க ஏஜென்ட்டு. அதே மாதிரி என் ஹஸ்பண்டோட அக்கா வரும்போது அவங்கக்கிட்ட 3000 rupees வாங்கினாங்க. ஸோ ஒரு ஏஜென்ட்டு ஒவ்வொரு மாதிரி காசு வாங்குவாங்க. நமக்கு வந்து இந்த 2 வழி தான் இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் ஏஜென்ட்டுக்கிட்ட தான் கொடுத்து ஆகணும். எங்கே வந்து காசு கம்மியாக கேட்குறாங்களோ அவங்கக்கிட்ட நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ விசாவுக்கு தேவையான ப்ராசஸ் என்னென்ன, கொஷின்ஸ் என்னென்ன, இல்லை டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன மோஸ்ட்லி கேட்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ விசா ப்ராசஸ் பற்றி நீங்கள் பார்க்குறதுக்கு சிங்கப்பூர் கான்சுலேட் சென்னை அப்படின்னு போடணுங்க. ஸோ அந்த வெப்சைட்குள்ளே ஓப்பன் ஆகும். அந்த வெப்சைட்டில் விசா இன்ஃபர்மேஷன் அப்படின்ட்டு ஒரு டேப் இருக்கும். அதில் ஓவர்வியூ கிளிக் பண்ணிங்கன்னா ஜென்ரல் இன்ஃபர்மேஷன், விசா ரெக்குவயர்மெண்ட், எலிஜிபிலிட்டி, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், ப்ரொசீஜர் என்ன, ஃபீஸ் என்ன, எவ்வளோ டைம் ஆகும் அப்படிங்கிறது எல்லாமே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜென்ரல் இன்ஃபர்மேஷனில் ஆத்தரைஸ்டு விசா ஏஜென்ட்ஸ்னு இருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா லிஸ்ட் ஆஃப் விசா ஏஜென்ட்ஸ் சென்னையில், பெங்களூரில், விஜயவாடாவில் எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ அது எல்லாமே காட்டும். இது வந்து ஸ்பெசிஃபிக்காக நான் இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு தாங்க சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே அப்படியே வந்தீங்கன்னா விசா ரெக்குவயர்மெண்ட்டு, எலிஜிபிலிட்டி எல்லாமே இருக்குது. இப்போ டாக்குமெண்ட்ஸ் ரெக்குவயர்டில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறதே அவங்களே போட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து ஏஜென்ட்ஸ் கிட்ட போகிறீங்க அப்படின்னா ஏஜென்ஸே உங்களுக்கு சொல்லுவாங்க. நீங்கள் சும்மா கிராஸ் வெரிஃபை பண்ணுறதுக்காக இதை வச்சுக்கலாம். ஸோ இப்போது நம்ம லிஸ்ட் ஆஃப் ஏஜென்ட்ஸ் பார்த்திங்கன்னா சென்னையிலேயே நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா இந்த லிஸ்ட் ஆஃப் ஆத்தரைஸ்டு ஏஜென்ட்ஸ் யார்ட்டையாவது போய்க்கலாம். இல்லை வேறு எங்கேயாச்சும் இருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஏஜென்ட்ஸ் கிட்ட போய்க்கலாம். அவங்க இங்கே அனுப்பிச்சு அவங்கக்கிட்டேருந்து நமக்கு வாங்கி தருவாங்க. இப்போது அடுத்து
இதே விசா இன்ஃபர்மேஷன் டேப்பில் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க் கொஸ்டின்ஸ்னு இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வர்ற டவுட்ஸ் எல்லாமே நிறைய பேர் கொஷின்ஸாக கேட்டிருப்பாங்க. அதுக்கு அவங்க அந்த கொஷின் போட்டு ஆன்சர் போட்டிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எவ்வளோ நாள் முன்னாடி நம்ம விசாக்கு அப்ளை பண்ணணும், பீக் சீசன் எது சிங்கப்பூரில் அப்படிங்கிறது எல்லாமே இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ மூணாவதாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம போட வீடியோவில் சொன்ன மாதிரி ஃப்ரீயான சுற்றி பார்க்குற இடங்களை தவிர நம்ம காசு கொடுத்து போகிற இடம், அதே மாதிரி ரொம்ப நல்ல சிங்கப்பூரில் என்னென்னலாம் இடம் இருக்குது, என்னென்னலாம் பார்க்கலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ வாங்க அது எல்லாத்தையும் நம்ம பார்த்துடலாம். The sooner we find someone in charge, the happier I'll be. Come on, Alex, loosen up. Go, Mailman. I'm going. Ow! Right. Rates of flying, and when the bird is flying very low, just above some
அவ்வளோதாங்க இந்த வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் இல்லை டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்கிட்ட கேளுங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.